இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தாய்மார்கள் நம்ம வயிற்றில் இருக்கிறது பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி அதிகமாகவே இருக்கும். நம்ம வயிற்றில் இருக்கிறது பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படிங்கிறத சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பாய், செகண்ட் பேபி கேர்ள். ஸோ 2 பேத்துக்குமே எனக்கு உள்ள சிம்டம்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் செகண்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது கேர்ள் பேபி தான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. 2 பேபிக்குமே ஈக்குவலாக எனக்கு உள்ள சிம்டம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். எனக்கு 2 பேபிக்குமே ஈக்குவலாக இருந்த சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு தலை சுத்தல் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் குமட்டல், மயக்கம், ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். மார்னிங் என்னால் எந்திரிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டயர்ட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் இருக்கும், பேக் பெயினும் அதிகமாக இருக்கும், செஸ்ட்டும் அதிகமான பெயினாக இருக்கும். இந்த பெயின் எல்லாமே கண்டினியூஸாக இருக்காது, கொஞ்சம் அடிக்கடி அப்பப்போ வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் டயர்ட்னஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எனக்கு 2 பேபிக்குமே ஈக்குவலாக இருந்தது. எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது நமக்கு உடல் ரீதியாக வர சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சு பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும். நம்ம இன்டேக்காக எடுக்கிறோம்ல, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு பாய் பேபிக்கு மில்க் ஐட்டமே எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நான் காஃபி தான் குடித்தேன், அதுவும் பிளாக் காஃபி. பால், டீ இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு குமட்டல் தான் இருந்துச்சு. ஆனால் கேர்ள் பேபிக்கு நான் ஃபுல்லாகவே மில்காக தான் குடிச்சிட்டே இருந்தேன், அதுவும் சுகர் போட்டு. பாய் பேபிக்கு வித்தவுட் சுகர்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். இவங்களுக்கு ஃபுல்லாகவுமே நான் சுகர் ஐட்டமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு செரி பழம்னா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதையெல்லாம் சாப்பிட்டேன். பட் இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு இனிப்பே சுத்தமாக பிடிக்காமல் இருந்துச்சு. வீட்டில் சொன்னாங்கன்னு நான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு பிடிக்காம தான் இது சாப்பிட்டேன். இது ஒரு 1 வீக் தான் நான் சாப்பிட்ருப்பேன் அந்த செரி பழம். பட் எனக்கு இது சாப்பிட்டு எனக்கு சுகர் வந்துருச்சு. அதோடய நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு பாய் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இந்த மாங்காய், அப்புறம் ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டமாக தான் எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்டேன். எனக்கு செகண்ட் பேபிக்கு அதிகம் நான் ஸ்வீட்டு தாங்க சாப்பிட்டேன், நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு சுகரே வரவே இல்லை செகண்ட் பேபிக்கு. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் 1 வீக் தான் செரி சாப்பிட்டேன், எனக்கு சுகர் வந்துருச்சு. கேர்ள் பேபிக்கு நான் அதிகம் ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டமாக நல்லா நான் சாப்பிட்டேன். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாய் பேபிக்கு நான் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டேன். பிரியாணி, அப்புறம் எனக்கு பிரியாணி அவ்வளோ இஷ்டமாக இருந்துச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு. ஆனால் ஆப்போசிட் அப்படியே செகண்ட் பேபிக்கு நான் ஃபுல்லாக வெஜ்ஜாக தாங்க சாப்பிட்டேன். பிரியாணி பார்த்தாவே எனக்கு கொமட்டிகிட்டே இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு ஃபுல்லாகவே நான் வெஜ்ஜாக தான் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்டேக்காக எடுக்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று, என்னுடைய ஸ்டொமக் சைஸு. பாய் பேபியை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வயிறே தெரியவே இல்லை. நான் டெலிவரி டைமில் கூட எனக்கு வயிறு அந்தளவுக்கு தெரியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. செகண்ட் பேபிக்கு வயிறு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட யூரின் கலரு நமக்கு கேர்ள் பேபியாக இருந்தால் லைட் எல்லோவாக இருக்கும், பாய் பேபியாக இருந்தால் டார்க் எல்லோவாக இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் ப்ரெக்னென்சி டைமில். பட் கேர்ள் பேபி பாய் பேபி ரெண்டுக்குமே எனக்கு ஹேர் க்ரோத்தாக வந்துச்சு. ஏன்னா இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்டுனால தான் ஹேர் க்ரோத் ஆனிச்சு. இந்த இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கோடு மாதிரி விழுகும். அது வேறு எதுவுமே இல்லைங்க, நமக்கு மேலேருந்து பெல்லி பட்டன், அப்படி இல்லாட்டா பெல்லி பட்டன்லேருந்து கீழே வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு ஒரு கோடு இருந்தால் அது கேர்ள் பேபிங்க. நமக்கு 2 சைடுமே மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி வந்திருந்தால் அது பாய் பேபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கொஷின் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன்.